அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது மிதுன ராசிக்கான அதிச்சார குரு பெயர்ச்சி. இப்போ கோச்சாரத்துல குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசியில தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் மட்டுமே சஞ்சாரம் செய்வார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ராசி பலன்களும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடைப்பட்ட காலத்துல அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னவென்று சிலருக்கு குழப்பம் வரும். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த வருட கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அதிச்சாரம் வக்ரம் இரண்டு நிலைகளை அடையும். அதிச்சாரம் அப்படின்னா முன்னோக்கி நகர்தல் என்று அர்த்தம். அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். வேற மிதுனத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசியில சஞ்சரித்து மீண்டும் வக்ரகதியாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய சஞ்சார நிலையை செலுத்துவார். அப்ப இந்த கடக ராசியில குரு பகவான் 8-10-2025 முதல் 21-12-2025 வரை சுமார் ஒரு 48 நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சியில கடக ராசியில உச்சம் பெற்ற நிலையில சஞ்சரித்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறார் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருக்கிறோம். நமது சேனலை முழுமையாக பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும். இந்த மிதுன ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய புத்திசாலித்தனம் தான். எதையும் தொலைநோக்கு சிந்தனையாக சிந்தித்து இந்த விஷயத்தை இப்படி அணுகுமுறை செய்தால் இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப இவர்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை ஐடியா அனைத்துமே மற்றவர்களுக்கு வெற்றியாகும். ஆனா அந்த ஐடியாவை இவர்களுக்கே பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள். அதான் மிதுன ராசியோட அமைப்பு. நீங்க ஒரு ஐடியாவை மற்றவங்களுக்கு சொன்னா அது வேலை செய்யும். ஆனா உங்களுக்கு அந்த ஐடியாவை பயன்படுத்தினா அது பயன்படாம போகும். மிதுன ராசி என்பவர்கள்ட்ட ஒரு விஷயத்த நம்ம சொன்னா அது ஊர் உலகத்துக்கே சொன்ன மாதிரி. ஏன்னா இவங்களால ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப நம்ம இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துருவோம். குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் 10ஆம் வீடு ஆகிய தொழில் ஸ்தான அதிபதியாகவும் வரார். அப்ப ராசிக்கு ஒரு விதத்துல பாதகாதிபதியாக வந்தாலுமே கூட குரு பகவான் இங்கே முழுமையான சுபகிரகம் என்ற அடிப்படையில இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் பயணிக்கக்கூடிய பாவகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். முதல்ல நம்ம அவர் பயணிக்கக்கூடிய பாவக பலனை பார்த்துருவோம். அப்ப ராசிக்கு 2ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானம். எல்லோரும் பொருளாதாரத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப 2ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வருமானம். அப்ப அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த ஸ்தானத்துல குரு பகவான் பலம் பெற்ற நிலையில உச்சம் பெற்ற நிலையில நின்று தன்னுடைய பலனை செய்ய போகிறார். முழு பலத்தை காட்ட போகிறார் இந்த அதிசார பெயர்ச்சியில. அப்போ 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். ஐயா, நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, அதாவது திருமணமாகாதவர்களுக்கு
திடீரென்று வரன் வந்து திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த அதிசார குரு பயிற்சிகள் உண்டு. ஏன் சார் இந்த திருமண விஷயத்தை நான் முதன்மையா எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியே குரு பகவான் தான். அவரே குடும்பஸ்தானத்துல பலம் பெற்ற நிலையில இருக்கிறார். அப்ப அவர் இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்க தான் இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி நிகழ்கிறது. அப்ப அத்தனை தடைகள் இருந்தாலும் நன்மைகளை செய்ய இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பாவகமாகிய 2ஆம் இடத்துல வந்து பயணிக்க போகிறார். இதுவரை சமுதாயத்துல எனக்கு நன்மதிப்பு இல்லை, என்னுடைய சொல்லுக்கு சார் என்னுடைய பேச்சுக்கு குடும்பத்துல நன்மதிப்பு இல்லை, என்னோட பேச்ச குடும்பத்துல இருக்கவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருந்துச்சு அப்படின்னா, இனிமேட்டு அதை மாறப்போகிறது. குடும்ப பொருளாதாரம் உயரப்போகுதுங்க. குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையோட வருமானமும் உயரப்போகிறது. கணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மனைவியும் இப்போ வேலைக்கு போய் அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப குடும்ப வருமானம் உயரப்போகிறது. அதே நிலையில குரு பகவான் எந்த ராசியில் பயணிக்கிறாரோ அந்த வீட்டு பலனையும், எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டு பலனுக்கு 2 மடங்கு பலனை அதிகப்படுத்துவார். அந்த நிலையில உச்சம் பெற்ற நிலையிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகிய உத்தியோகஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்ப 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானமாச்சே, மறைவு ஸ்தானமாச்சே, எதிரிகள் ஸ்தானமாச்சே, எதிரிகளோட தொந்தரவுலாம் இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். குரு பகவான் எந்த ஒரு நிலையிலும் முழுமையான சுபகிரகம். அப்போ 6ஆம் இடத்தின் குற்றத்தை நீக்கக்கூடியவர். அப்ப எதிரிகளின் தொல்லை இனி இருக்காது. வம்பு வழக்கு, குடும்பத்துல ஏதேனும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க போய் பேசுனீங்கன்னா சுமூகமாக அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்துல 6ஆம் இடம் தான் கடன். 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு கடனை அடைப்பீர்கள், அதே சமயம் இன்னொரு புதிய கடன் உருவாகும். அப்போ உங்க வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு கடனை அடைப்பீங்க. 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். உத்தியோகத்துல இதுவரை நீங்கள் ஏதேனும் பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உடல் உபாதைகள், நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கப்பெற்று அந்த உடல் உபாதைகள்லாம் குறையப்படும். அதே நேரத்துல 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு நிலையில 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இரண்டுமே இங்க மறைவு ஸ்தானமா ஆயிடுச்சு. 8ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன சார் பலன்? 8ஆம் இடம் தான் உங்களுடைய பார்ட்னருடைய வருமானம், அதாவது லைஃப் பார்ட்னருடைய வருமானம். உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுடைய சேவிங்ஸை கொடுத்து வைங்க, அந்த பணம் இரட்டிப்பாகும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருமானம் அதிகரிக்க போகிறது. 8ஆம் இடங்கிறது திடீர் பணவரவு. நீங்களே எதிர்பார்க்காம ஒரு பணவரவு இந்த அதிசார குரு பயிற்சியில உண்டு. அதே நேரத்துல குருவின் 9ஆம் பார்வை 10ஆம் இடத்திற்கு விழுகிறது. தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். ஏற்கனவே அங்க சனி பகவான் உங்களது ராசிக்கு 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்துல பயிற்சியாக்கி கொண்டு சஞ்சரித்து பலனை தந்து கொண்டு இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பெயர்ந்தால், சனி இப்ப 10ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய அழுத்தங்கள் இருக்கும். சொந்த தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்.
அதெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சியில இப்ப படிப்படியாக உங்களுக்கு குறைய போகிறது. தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகிறது. தொழில்ல புதிய முதலீடை நீங்கள் இப்போது செய்யலாம். எந்த விதமான தடையும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய ஆண்கள் திருமணமான ஆண்கள் பாதி சாமியார் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா சனி தான் சாமியார் கிரகம். அதாவது பாதி சாமியார் கிரகம் பாத்தீங்கன்னா சனி. தொழில் வேலைன்னு ஓட வைக்கும் இந்த கர்ம சனி. அப்ப இந்த அதிசார குரு பயிற்சியில அந்த வேலையில் இருக்க அழுத்தங்கள் குறையும். ஒர்க் பிரஷர் பாதியாக குறைய போகுதுங்க. சற்று மன நிம்மதி அடைய போகிறீர்கள். இந்த 48 நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்துல என்ன வழிபாடுகளை நீங்கள் செய்தால் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த குரு பகவான் முழுமையாக உதவி செய்வார் அப்படின்னா, இந்த சனிய குரு 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அந்த நிலையில மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.